ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் 3ல ஒரு 3 கொஷின் நம்ம வந்து கரெக்டாக போடலங்க சென்ஸ் ரொம்ப லென்த்தியாக போட்டோம். ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருந்தாக்கோ அது ஒன்றும் பெரிய கான்செப்ட் கிடையாது, சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால சரியா வாங்க அந்த 3 கொஷின் பார்த்துட்டு மறுபடியும் டெஸ்ட் 4க்கு வந்துடுவோம். இப்போ நான் சொல்கிற 3 கொஷினுமே டெஸ்ட் 3ல வந்த கொஷின். சரியா வாங்க. PA and PB are tangent to the circle. This was the first question. PA அப்படிங்கிறது tangent, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் டேஞ்சன்ட் வந்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். That we know. Okay. O is the center. Fine. Radius is 5. இந்த radius is 5. POங்கிறது 13 கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது 90 டிகிரி இருக்கு. ஏன்னா டேஞ்சன்ட் தொடர பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து சர்க்கிளோடைய சென்டரை கனெக்ட் பண்ணீங்கன்னா that will be a radius. அது 90 டிகிரி தான் இருக்கும் இந்த இடம். இப்போ 90 டிகிரியா இருந்ததுன்னா இது பித்தாகரஸ் ட்ரிபிள் படி பார்த்தீங்கன்னா PA is 12. That we know. ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும். தட் இஸ் PABயோட ஏரியா. அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். PAB இது ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுதான் M தூக்கி உள்ள போட்டுட்டு அதுக்கு √5 எடுக்கணும். அவ்வளோதான். சரியா. இப்போ நம்ம PAB கண்டுபிடிக்கிறது தான், நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து 13னால உள்ள போட்டாச்சு. திஸ் இஸ் 13. இங்க இருந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. ஏபிசி கார்டு கார்டு மிட் பாயிண்ட்ல இருந்து வர, தட் மீன்ஸ் சென்ட்ரல் இருந்து வர லைன் வந்து பர்பண்டிகுலரா தான் மீட் பண்ணும். ஸோ இந்த லைன் இஸ் பர்பண்டிகுலர். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் ஏஎக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். என் அல்டிமேட் எய்மு இதனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா ஆஃப் ஆஃப் திஸ் தான், ரெண்டுமே பாதி தான் இருக்க போகுது. அதனால ஒரு ஏரியா, அதாவது இப்போடைய பர்பஸ் என்னன்னா ட்ரையாங்கிள் PAX அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க போறேன். சரியா. அது நான் தனியா எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிளோடைய போர்ஷன்ல இப்படி இது வந்து P, இது O, இது A. ஓகே. இதுல இருந்து ஒரு பாயிண்ட் பர்பண்டிகுலர், தட் இஸ் X. AX கண்டுபிடிக்க போறேன். ஓகே. இது ஆல்ரெடி இது 90 டிகிரி. 90 டிகிரியோட ஏரியானா half into BH. பேஸ் வந்து 5, ஏபிங்கிறது H, தட் இஸ் 12. இதுதான் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். எது? OAPயோட ட்ரையாங்கிள். ஓகே. இப்போ அப்படியே இது பர்பண்டிகுலர்னால half BH யூஸ் பண்ணலாம். இது பேஸா வச்சுக்கலாம். தட் இஸ் 13. AX தெரியாது. ஸோ AX இன்னும். ஸோ half கேன்சல். 13 இங்க வந்ததுன்னா AX equal to 60/13. ஸோ இது வேணும். சி காட் இட். ஓகே. இப்போ ஏஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது 13 தெரியும். இந்த ஏரியா வந்து இது 13 ஃபுல் 13 கிடையாது, இது ஃபுல்லா 13. இந்த போர்ஷன் மட்டும் கழிச்சுட்டீங்கன்னா மிச்சது 13 மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் OX கண்டுபிடிக்க போறேன். அங்க இருந்துட்டு நான் ஏரியாவுக்கு உள்ள போக போறேன். சரியா. OX எப்படி கண்டுபிடிக்கலாம்? திஸ் லென்த் ஸ்கொயர் பிளஸ் திஸ் ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர் பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். OX ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் AX ஸ்கொயர். AX ஸ்கொயர்ங்கிறது 60 ஸ்கொயர். சரியா. ஃபைன். 5 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். AX ஸ்கொயர் 60 ஸ்கொயர் டிவைட் பை 13 ஸ்கொயர். ஓகே. நான் டோன்ட் மல்டிப்ளை 13 ஸ்கொயர் 169 போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது 5 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 65 ஸ்கொயர். 13 into 5 65 ஸ்கொயர் மைனஸ் 60 ஸ்கொயர் டிவைட் பை 13 ஸ்கொயர். ஓகே. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா A plus B, A minus B, A plus B is 125, A minus B is 5/13 ஸ்கொயர். ஓகே. மேலே 625 வருது. OX equal to 25/13. OX ஸ்கொயர் தான் 125, 625. OX equal to 25/13. OX got it. இந்த ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். எப்படி? 13 minus 25/13. அதுதான் வந்து நான் கண்டுபிடிக்க போற PX. ஓகே. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா 169 minus 25/13 equal to PX. So what is 169 minus this? 144 வரும். 144/13. இதுதான் வந்து PX. So we got the value PX கண்டுபிடிச்சாச்சு. இப்போ AX வேணும், PX வேணும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏரியா PXA. இந்த ஏரியா, அதாவது PAX இந்த ஏரியா கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன வேணும்? இது பேஸா வச்சுக்கிங்க, இது ஹைட்டா வேணும். அது 90 டிகிரி தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியா பேஸ் இன்டு ஹைட் ஆஃப் போட்டா போதும். PX ஓட ஏரியா என்னன்னா ஆஃப் வந்து AXங்கிறது பேஸ். How much? It is AX கண்டுபிடிச்சிருவோம் 60/13.
பி அது பிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 144/13. ஓகே, இதுதான் உங்களுடைய எம். ஓகே, இந்த எம் தான் கண்டுபிடிச்சாச்சு. இந்த எம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் √m/15 கேட்குறாங்க. இதுக்கு வந்து டிவைட் பை 15 போட்டுட்டு அப்படியே அண்டர் ரூட்ல போடணுமா? சரியா? 15 போட்டீங்கன்னா ஒரு 13 வெளியில போகும்போது 13² 2 இன்டூ 15 கேன்சல் 4 13 ஒரு ஸ்கொயர் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ 12க்கு ஆக்சுவலாக இங்கே 2 வராதுன்னு நினைக்கிறேன். 4 இன்டூ திஸ் 24 வரும். ஓகே, சரி, 12 இதுக்கு 12 இதுக்கு 2 20 சாரி எம்ங்கிறது ஃபுல் ஏரியா. இது நான் ஆஃப் ஆஃப் த ஏரியா தான் போட்டேன். எது எம்ங்கிறது ஃபுல் ஏரியா. ஓகே, இதில் நான் ஆஃப் ஏரியா தான் வந்து 1/2. புரியுதா? இந்த ஆஃப் தான் 1/2. ஃபுல் ஏரியா போட்டா ஆஃப் முடிஞ்சிடும். இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். அந்த 2 கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் எம். ஸோ எம் டிவைட் பை 13 போட்டிங்கன்னா இது மேலே 4 144 4க்கு 2 144 12 அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 24/13. ஓகே, ஸோ தி வேல்யூ இஸ் 24/13. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ள 2 சைடு பர்பெண்டிகுலர் இருக்கு. இது நார்மல் பர்பெண்டிகுலர், இது ஒரு ஆல்டிடியூட் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்க எப்படி பண்ணலாம்? இது ஏரியாவை கன்சிடர் பண்ணலாம். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா கன்சிடர் பண்ணீங்கன்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படி போடலாம். இதை பேஸா வச்சீங்கன்னா ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு திஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா இல்கெட் ஏஎக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் சம் இது பண்ணி இந்த லென்த் கண்டுபிடிச்சுன்னா மிச்சம் 13 - போட்டோன்னா இல்கெட். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம இது வச்சு போட்டோம் சிமிலர் ட்ரையாங்கிள். அதனால கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. அஃப்கோர்ஸ் இது லென்த்தி தான், கம்பேரிட்டிவா கான்செப்ட் ஓரியன்டா இது ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம 7th கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தோம், அதையும் சேர்த்து பார்த்துடலாம். 7th and 11th அது முடிச்சு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு உண்டான வீடியோஸ் போவோம். கொஸ்டின் பேப்பர் பேர் சரி. 7th கொஸ்டின் ABCD is a cyclic quadrilateral. ஓகே, கேர்ஃபுல்லா பண்ணணும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல போட்ட டயக்ராம் வந்து மாத்தி போட்டேன், அதனால தான் வந்தது. ABC ABங்கிறது cyclic quadrilateral. Cyclic quadrilateral circle passes through all the vertex of the quadrilateral is called cyclic quadrilateral. When it's produced to meet E, ABயும் DCயும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி வந்து மீட் பண்ற பாயிண்ட் வந்து E. ஓகே, நான் பாட்டுக்கு போர்டு இருக்குன்னு இழுத்து போட்டுட்டு இருக்கேன். எக்ஸாம் ஹால்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஸ்பேஸ் இருக்காது. கொஞ்சம் ரீட் பண்ணும்போது டயக்ராம் உடைய லென்த் உங்களுக்கு பேப்பருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கு. சரியா? நான் இஷ்டத்துக்கு போட முடியும். உங்களுக்கு பேப்பர் வந்து ஒரு இதுதான் கொடுப்பாங்க, A4 சைஸ் தான் கொடுப்பாங்க, அல்லது இன்னொரு சைஸ் கொஞ்சம் பிகர் சைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரீட் பண்ணும்போது இப்படிதான் டயக்ராம் வரும்போதுன்னு கரெக்டாக போட்டுருங்க. அழிச்சு போட்டுட்டு இருக்காருங்க. சரியா? ஃபைன். இப்போ பிசியும் ஏடியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏடிங்கிறது இது, பிசிங்கிறது இது. இப்போ ஏடியும் பிசி ப்ரொடியூஸ் பண்ணது இப்படி ஒரு டயக்ராம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண தப்பு என்னன்னா, நான் மேலே போட்டுட்டேன், அதனால டயக்ராம் ஆன்சர் வரல, கொஸ்டின் ஆன்சர் வரல. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ மிஸ்டேக் பண்றதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுங்க, இங்கே பண்ணிடுங்க. அங்க வந்து மேக்சிமம் மிஸ்டேக்கே வரக்கூடாது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். சரியா? ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணா ஏலேருந்து டிக்கு அப்புறம் கீழே வரணும்னு அர்த்தம். பியிலேருந்து சிஏ ப்ரொடியூஸ் பண்ணா பிசி அப்படிங்க வரும். ஸோ தட் வேல்யூ இஸ் எஃப். ஓகேவா? பிஎஃப்ஏ இந்த வேல்யூ 60. பிஎஃப்ஏ 60. ஏஇடி இது வந்து 30. ஓகேவா? ஸோ ஏபிசி என்ன, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறான். இந்த ஆங்கிள் தீட்டானே வச்சுக்கோங்க. தீட்டாங்கிறது என்னது? அதான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? என்ன கண்டுபிடிக்க போறோம்? தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபைன். இது 60. இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது தீட்டா, இது 60, இது என்ன இருக்கும் அப்படின்னா 120 மைனஸ் தீட்டாவா இருக்கும். ஏன்னா திஸ் ஆங்கிள் பிளஸ் திஸ் ஆங்கிள் பிளஸ் திஸ் ஆங்கிள் ஈக்குவல் டு 180. ஆப்வியஸ்லி இது 120 மைனஸ் தீட்டாவா தான் இருக்க முடியும். சரியா? 120 மைனஸ் தீட்டா. நம்ம மைண்ட் ஞாபகம் வச்சுங்க, நம்ம தீட்டா கண்டுபிடிப்போம். ஃபைன். ஓகே, கன்சிடர் திஸ் தீட்டா. இது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னால இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸா சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா என்ன? ரெண்டே ஆட் பண்ண 180 வரும். அப்போ இது தீட்டாவா இருந்தா ஆப்வியஸ்லி இது என்னவா இருக்கும்? 180 மைனஸ் தீட்டா. திஸ் இஸ் 180 மைனஸ் தீட்டா.
Okay, consider this triangle AED. AED consider பண்ணும்போது இந்த angle 30, இந்த angle 120 minus theta, இந்த angle 180 minus theta, மூணு ஆட் பண்ணா 180 வரணும். அப்போ 120 minus theta plus 180 plus minus theta plus 30 which is equal to 180. ரைட்டா? So அந்த 180 cancel, இது ஆட் பண்ணா 150 வரும் which is equal to 2 theta, theta equal to 75. So the question answer 75. So last classல last videoல நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த டயக்ராம் இப்படி போட்டேன், அதனால ஆன்சரு 270/2 135 வந்துருச்சு. நல்ல வேலை ஆப்ஷன் சாய்ஸ்ல இல்ல. ஓகே, 135 ஆப்ஷன் சாய்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு வந்திருப்போம், டைமை சாப்பிட்ருக்கோம். ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. தப்பு ஆப்ஷன் சாய்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஓகே, அந்த தப்பு அதோட போயிடும். இல்லை அப்படின்னா ரீடியூ பண்ணுவீங்க, ரீடியூ பண்ணதுனால ஒரு 4-5 ஜிஎஸ் கொஸ்டினோட டைம் இதுவே சாப்பிட்ரும். கேர்ஃபுல். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 11 அதுவும் மிஸ் ஆயிருந்தது, அதுல டேட்டா மிஸ் ஆயிடுது, அதுவும் பார்த்துருவோம். In a circle with a center O, ABDC. ABCD கிடையாது, ABDC. ஓகே, பாருங்க, ABDC. COD கேட்குறாங்க. இதுதான் வந்து ஆங்கிள் COD தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்குங்க. அதில் வந்து ABDC அதுதான் முக்கியம். ஓகே, DC. ஸோ டயக்ராம் அப்புறம் வரைஞ்சிக்கலாம், கொஸ்டின் ரீட் பண்ணவங்களுக்கு தான். ஓகே, ABDC சைக்கிள் கோடு. ஏபிசி டயமீட்டர் பாருங்க, மாற்றி கொடுத்துரும். ஏபிசி டயமீட்டர், டயமீட்டர்னா மிட் பாயிண்ட் வழியாக போகும். ஸோ பிக்கஸ்ட் பார்ட் DC. ABDC. ஓகே, AC BD produced meet at D. இது இங்கேயும் இது இப்படியும் மீட் பண்ணா இந்த பாயிண்ட் வந்து என்னவா, ஈயம். This point is E. ஓகே, CEDங்கிறது 70 டிகிரி. கேட்கறது COD, ஓங்கிறது சென்டர். சென்டர் எங்க இருக்கும், இங்கே தான் இருக்கும் போது. ஸோ COD இந்த லென்த் கேட்குறேன், இந்த ஆங்கிள் கேட்குறேன். சரியா? ஃபைன். நான் என்ன பண்ணுறேன், இது தீட்டான்னு வச்சுக்கிறேன். இது தீட்டான்னு வச்சுக்கினா கன்சிடர் ட்ரையாங்கிள் AEB. AEB மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அதில் வந்து இது 70, இது தீட்டா, இது 110 மைனஸ் தீட்டான்னு வருமா? ஏன்னா மூணு ஆட் பண்ண 180 வரணும். திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு 180 வரணும். ஃபைன், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின்குள்ள போயாச்சு, என்னன்னு பார்ப்போம். இது தீட்டா, ஓங்கிறது ஓஏங்கிறது ரேடியஸ், ஓசியும் ரேடியஸ் தான். கன்சிடர் ட்ரையாங்கிள் OCA. கன்சிடர் ட்ரையாங்கிள் OCA. இந்த ட்ரையாங்கிள்ல ஓசியும் ஓஏவும் ரேடியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஸ்கேலியன் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இது தீட்டானா இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். கரெக்ட்? அப்போ இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 minus 2 theta. இது புரியுதா பாருங்க? ஏன்னா இது மூணு ஆட் பண்ணா 180 வரணும்ல. திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் மூணு ஆட் பண்ணா 180 வந்திருக்கும் பாருங்க. கரெக்ட்? திஸ் வேல்யூ பிளஸ் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு 180 வந்திருக்கும். அதே மாதிரி OC கன்சிடர், இந்த ட்ரையாங்கிள் OBD கன்சிடர் பண்ணீங்கன்னா OB and OD ஆர் ரேடியஸ். ரேடியஸ் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா தான் இருக்க முடியும். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம். அப்ப இது எவ்வளவு இருக்கும், 110 மைனஸ் தீட்டா. அப்ப திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு 180 வரணும். அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா தீட்டா மைனஸ் 40 இருக்கும். கரெக்டா? சாரி, 2 தீட்டா மைனஸ் 40 இருக்கும். 2 தீட்டா மைனஸ் 40 செக் பண்ணி பாருங்க. இது பிளஸ் இது பிளஸ் இது மூணையும் கூட்டினா 180 வரும். 220 மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 2 தீட்டா பிளஸ் 2 தீட்டா கேன்சல் ஆயிடும். 220 இருந்து 40 கழிச்சுனா 180 வரும். ஓகேவா? ஸோ இது 2 தீட்டா மைனஸ் 4 தீட்டா, இது 180 மைனஸ் 2 தீட்டா. அப்போ இது எவ்வளவு இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஓகேவா? நான் எப்படி சொல்றேன், இது ஸ்ட்ரெயிட் லைனு, ஸ்ட்ரெயிட் லைனை ஃபுல் லைன் சுத்தினீங்கன்னா 180 டிகிரி வரும். சரியா? அப்படி பார்த்தா திஸ் வேல்யூ பிளஸ் திஸ் வேல்யூ பிளஸ் திஸ் வேல்யூ, இந்த மூணையும் ஆட் பண்ணா 180 வரணும். இது ஆல்ரெடி 180 மைனஸ் 2 தீட்டா
பிளஸ் இது தெரியாது சிஓடி பிளஸ் 2θ minus 40 equal to 180 வரணும். ஓகே, இந்த 180 180 கேன்சல், minus 2θ plus 2θ கேன்சல், minus 40 அங்கே போனால் plus 40 ஆகிடும், ஆன்சர்ஸ் 40. ஸோ அகெயின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். எனக்கு தடுமாற்றம் வந்த மாதிரி உங்களுக்கும் வரலாம். சரியா, எக்ஸாம் ஹாலில் இங்கேயே வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்டர் ஆஃப் லேர்னிங் தான். தப்பு பண்ணுறது தப்பே கிடையாது, லேர்ன் பண்ணணும். ஓகே, என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை லேர்ன் பண்ணுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பு பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா நல்லா ஆள் மனதில் பதியும். சரி, லாங் டேர்ம் மெமரியில் போகும். ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு கூச்சமே படாதீங்க, பட் லேர்ன் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ வாங்க இன்னைக்கு பேப்பர் பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 4. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம படித்தது தான். மென்சுரேஷன் டெஸ்ட் நம்பர் 4. டெஸ்ட் நம்பர் 4ல் ஆக்சுவலாக 2 டைமென்ஷன் தான் எடுத்தோம். ஒரு 2-3 கொஸ்டின் வந்து வால்யூம் பேஸ்டு வந்துருச்சு, பரவாயில்ல, அதையும் சால்வ் பண்ணலாம். 3 டைமென்ஷன் கொஞ்சம் 2-3 கொஸ்டின் இருக்கு. மற்றபடி 2 டைமென்ஷன் கொஸ்டின் பார்க்கலாம். 2 டைமென்ஷன் என்னென்ன பார்க்க போறீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ரோம்பஸ், கைட், இதெல்லாம் தான். சரியா, இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், சர்க்கிள், இந்த 3ல தான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. இதில் எல்லாத்துலையும் என்ன பார்க்க போறீங்கன்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ கொஸ்டின் வரும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சர்க்கிள், park 12474. There is a wide path around this circle park. What is the area of the park? ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ஏரியா வந்து கொடுத்தாச்சு. இதோட ஏரியா 12474. ஓகே, இந்த ஏரியா 3.5. ஓகே, ஸோ இப்போ இந்த போர்ஷன் ஏரியா கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேடட் போர்ஷன் ஏரியா கண்டுபிடிக்கிறது என்னன்னா அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா, அதுதான் மேட்ரு. சரியா, இன்னர் ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன, 5r², 22/7. ஆர் தெரியாது, லெட்ஸ் டேக் r² ஈக்குவல் டு 12474. ஓகே, 11 கிடைச்சோம். 1 11 11 11 14 1 11 37 34. மறுபடியும் 2 இருக்கு, 2 அடிச்சிங்கன்னா 5 6 7. ஓகே, 5 6 7, டோன்ட் மல்டிப்ளை 7. 7 அப்படியே இருக்கட்டும். இது பார்த்தாவே 81 into 7 தெரியுது. இங்க ஆல்ரெடி இங்க 7 இருக்கு, அப்போ 7² வந்துடலாம். ஆர் ஈக்குவல் என்ன, இதுக்கு ரூட் இதுக்கு ரூட். ஸோ 9 into 7 is 63. ஸோ 63 தான் ஆர். எதனோட ஆறு, உள்ள இருக்கிற ரேடியஸ் ஆர். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. அவுட்டர் ஏரியா என்ன, அவுட்டர் ரேடியஸ் என்ன, இது 63. அப்போ இது எவ்வளோ, 66.5. ஏன்னா இது 3.5 எக்ஸ்ட்ரா. அப்போ அவுட்டர் ஏரியா இது என்னன்னா 5 into 66.5² மைனஸ் உள்ள ஏரியா என்ன, அது இதுதான் 63. இது மல்டிபிள் பண்ணாலும் இதுதான் வரப்போகுது. நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுலையுமே வந்து பை காமனாக இருக்கு. பை காமனாக இருந்தால் பை வேல்யூ 22 இருக்கும், பை 7 இருக்கும். 66.3. இது a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் எழுதுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர், மைனஸ் பண்ணி ஒரு நம்பர். ஆட் பண்ண எவ்வளோ வந்தது, ஆட் பண்ணால் 129.5. இதை ஆட் பண்ணா கரெக்டா, ஃபைன். சரி, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் வச்சு உள்ள இருக்க நம்பர் 66.5² மைனஸ் 63². ஓகே, குட். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், பார்த்துக்குங்க. இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 11 பார்க்கணும். மல்டிபிள் ஆஃப் 11 எதுன்னு பாருங்க, ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. இது பிளஸ் இது 6,
3 3 plus 5 வந்து 8 இதுவும் 8 ஸோ இது 11ஓட மல்டிபிள் இது வந்து 9 இது 9 11ஓட மல்டிபிள் இது வந்து 14 மைனஸ் 3 இது 11ஓட மல்டிபிள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 10 10 மைனஸ் 4 11ஓட மல்டிபிள் கிடையாது சரியா இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11ஓட மல்டிபிள் பார்த்தாச்சா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டிபிள் ஆஃப் 7 இது மல்டிபிள் ஆஃப் 7 ஸ்கொயரா வெளியே வரும்போது ஸ்கொயரோட மல்டிபிள் ஆஃப் 7 ஆகும் ஸ்கொயரோட மல்டிபிள் ஆஃப் 7னா உள்ள இருக்க நம்பர் 49ஓட மல்டிபிள் ஆகிடும் 49னா ஒரு 7 கேன்சல் ஆகி இன்னொரு 7 அப்படியே இருக்கும் அப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கணும் இது 7ஓட மல்டிபிள்ஸ் எதுன்னு பார்ப்போம் இது 7ஓட மல்டிபிள் 14 24ல 21 ரிமைனிங் 35 7ஓட மல்டிபிள் இது வந்து 14 35 7ஓட மல்டிபிள் கிடையாது இது 1 7 7 ரிமைனிங் 68 68ல 63 ரிமைனிங் 50ல 14 ரிமைனிங் 1 இது 7ஓட மல்டிபிள் கிடையாது இப்படி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் மல்டிபிள் ஆஃப் 11 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 7 பார்த்தீங்கன்னாவே ஆன்சருக்குள்ள போயிடலாம் ஃபுல்லாக பெரிய நம்பர்னு மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் எந்த நம்பரும் கை வைக்கவே வேண்டாம் இல்லையா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 2 காஸ்ட் ஆஃப் டில்டிங் அ ஃப்ளோர் ஆஃப் ரெக்டாங்குலர் ரூம் வந்து 9100 at 65 rupees per square meter ஓகே ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஏரியா கிடைச்சிடும் 9100 divided by 65 is equal to area of the rectangle ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன 7x வச்சுங்க 5x வச்சுங்க ஃபார்முலா என்ன L into B L வந்து 7x B வந்து 5x சரியா L into 5 தான் இது அப்படியே டிவைட் பண்ணாவே உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும் சரியா டோன்ட் டிவைட் இட் ஈஸியாக இது பண்ணிடலாம் 100 அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து 7 times of 13 இது 5 times of 13 இது ஒரு 100 இருக்கு சரியா இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 25க்கு 4 வந்துடும் இங்க 7 கேன்சல் ஆயிடும் x squared equal to 4 x equal to 2 so x got it okay fine இப்போ பெரிமீட்டர் கேட்குறான் பெரிமீட்டர் ஆஃப் த ரூம் என்ன 2 into L into B L plus B அப்போ இது 7 x 7 into 14 இது 10 x தான் கண்டுபிடிச்சாச்சுல்ல அப்போ 24 தான் வந்து 2 times போடனா ஆன்சர் 48 ஸோ பெரிமீட்டர் என்ன 2 times L plus B L வந்து 14 and 10 L and B சரியா ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் கொஸ்டின் நம்பர் 3 the sum of the radius of the base and height of the closest solid cylinder is 12.5 sum of the radius and height the radius plus h வந்து 12.5 ஓகே அடுத்தது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா இங்க இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இது சர்க்கிள் இதுவும் சர்க்கிள் அப்போ 2 pi r ஸ்கொயர் ஒரு pi r ஸ்கொயர் தான் ரெண்டு சர்க்கிளுக்குனால 2 pi r ஸ்கொயர் எழுதிட்டேன் டூ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r h ஓகேவா இதில் நான் 2 pi r வெளியே எடுக்கிறேன் 2 pi r வெளியே எடுத்தீங்கன்னா 2 pi r உள்ள என்ன இருக்கும் r plus h r இங்கே plus h வந்து 12.5 ஓகே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 275 this is 12.5 12.5 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 வரும் pi r equal to into 25 equal to 275 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 25 remaining 25 11 so this is 22 by 7 into r equal to 11 cancel 2 r equal to 7 by 2 சரி r கண்டுபிடிச்சாச்சு என்ன கேட்குறோம் அதான் கேட்குறோம் ஆன்சர் 3.5 சிம்பிள் இங்க இடத்துல r ஆச்சு கண்டுபிடிச்சிட்டு வேண்டாம் r plus h கொடுத்து வச்சு டைரக்டா பிக் பண்ணினா ஆன்சர் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 4 a wire is bent to form a square that is area is 169 ஒரு வயர் இருக்கு ஸ்கொயரா மாத்தியாச்சு ஸ்கொயரா மாத்தினா என்ன வரும் இதோட ஏரியா வந்து 169 னா அப்ப 13 தான் இருக்க முடியும் சைடு ஒரு வயரு இப்படி ஸ்கொயரா மாத்தினீங்கன்னா அப்புறம் வயரா மறுபடியும் மாத்தினீங்கன்னா அது வந்து பெரிமீட்டர் தான் அந்த லென்த் ஆஃப் தி வயர் வரும் பெரிமீட்டர் என்ன 4 சைடு ஆட் பண்றது தான் ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ 52 வரும் this plus this plus this plus this is 52 4 times of this இந்த வயரை என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்க்கிளா ஃபார்ம் பண்றாங்க இந்த 2ங்கிறது ஒன்றும் இல்லை ஓகே ஃபார்ம் அ சர்க்கிள் சேம் வயர் இஸ் பெண்ட் இன்டு ஃபார்ம் அ சர்க்கிள் ஓகே சர்க்கிளா மாத்தினீங்கன்னா இந்த ஸ்கொயர் இந்த லென்த் வந்து அப்படியே சர்க்கம்ஃபரன்ஸா மாறிடும் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன 2 pi r equal to
52. Okay. So 2 into 22 by 7 into R equal to 52. 52ல இந்த 11 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 13 வரும். இது எவ்வளோ இருக்கும்? 11 இருக்கும். So R equal to 91 divided by 11. Is it right? Wire is bent into form a square area 169. Okay. Square 4A. Same wire into bent into this form a circle. Same wire is bent to 2 rooms, sir. Bent to 2 rooms. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் மாறும். சர்க்கம்ஃபரன்ஸ் 2 பை ஆர் தானே? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா 11 கேன்சல் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. Just a minute. இது அப்ராக்சிமேட் கொஸ்டின். நார்மல் தான். நம்ம போட்டது கரெக்ட் தான். இது அப்ராக்சிமேட்டா கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. போட்டது கரெக்ட் தான். சரியா? ஒரு ஸ்கொயர் வந்து சர்க்கிளா ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட பெரிமீட்டர் டு சர்க்கம்ஃபரன்ஸ் அவ்வளோ. ஸோ இதோட பெரிமீட்டர்னா 52. எப்படி 52? சைடு வந்து 13. 4 டைம் போட்டிங்கன்னா 52 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர். 2 இன்ட்டு 22 by 7 இன்ட்டு ஆர். ஸோ இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கேன்சல் பண்ணால் 13 வரும். இது 11 வரும். சரியா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 91 டிவைட் பை 11. அதுதான் ஆர். ஓகே. வாட் இஸ் தி ஏரியா? பை ஆர் ஸ்கொயர் தான் ஏரியா. சரியா? 22 by 7 இன்ட்டு 91 by 11 இன்ட்டு 91 by 11. இது மல்டிப்ளை பண்ணி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூக்குள்ள போகணும். கேர்ஃபுல்லாக போங்க. இது ஒரு 11 7 வேணால் கேன்சல் ஆகும். 13 ஒரு 11 வேணால் கேன்சல் ஆகும். 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை 11 டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 26 இன்ட்டு 91 மல்டிப்ளை பண்ணால் 26 9 6 ஆர் 24 54 கேரிஸ் 5 2 9 ஆர் 18 18 + 5 23. ஓகே. 6 6 2 3 2 3 66. இதை 11 டிவைட் பண்ண போகிறோம். 2 3 66 11 டிவைட் பண்ணிங்கன்னா 2 11s are 22. ஓகே. எல்லாம் 2ல ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டையும் கழட்டி விட்டுலாம். ஓகே. மிச்சம் 16 இருக்கு. 16ல 111 தான் இருக்கு. இது மட்டும் தான். ஸ்டாப் இட். ஃபுல்லாக டிவைட் பண்ணி கொடுப்பாரு. கிளியரா?
மோஸ்ட்லி அப்ராக்சிமேஷன் கொடுத்துருவாங்க. சரியா? பார்த்து அடிக்க முடியலையான்னு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே தெரிஞ்சு வச்சு அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 52 வந்திருக்கு. கொஞ்சமாவது இது 11ஓட மல்டிபிள்ஸ் இருந்தால் தான் கேன்சல் ஆகும். மல்டிபிள் இருந்தால் தான் கேன்சல் ஆகும். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு மல்டிபிள் வராது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணோம், அப்ராக்சிமேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ மைண்ட் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரியா? கொஸ்டின் பற்றி டவுட்டே படக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 5. A bicycle wheels have a radius is 42. It makes 40 revolutions in 25 seconds. Okay. 40 revolution 25 seconds na speed கேக்குறாங்க. Speed is distance upon time. Speed distance என்ன? ஒரு சர்க்கிள் சுற்றி வந்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 2 into 22/7 into r. இதுதான் ஒரு சர்க்கிள் சுற்றி வந்தால் போகக்கூடிய டிஸ்டன்ஸ். ஒரு ரெவல்யூஷனில் மொத்தம் 40 ரெவல்யூஷன் போகுது. ஸோ இன்ட்டு 40 டிவைடட் பை இது மொத்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 25. இதில் இன்னொன்று இருக்குன்னா இது சென்டிமீட்டரில் இருக்கு. மீட்டரா மாற்றினா டிவைட் பை 100. இது ஓகே தானே? 100. இப்போ என்னன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் கொண்டாந்தாச்சு. டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் தான் வந்து ஸ்பீடு. இதில் மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் பர் ஹவரா மாற்றணும். மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா மாற்றணும். அப்படின்னா 18/5 மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ 7 கேன்சல், 6 ஒரு 0 தான் கட் ஆகும். அப்படியே அமைதியாக இருந்துருங்க, ஒன்றுமே பண்ணாமல். சரியா? பார்த்துக்கலாம். இங்கேயும் அப்ராக்சிமேஷன் தான் தெரியுது. அது சின்ன அப்ராக்சிமேஷன் தெரியுது. எங்கேயும் எதாவது மல்டிபிள் பண்ணுன்னு பாருங்க. நிறைய வருது. 2 into 22 into 24, 6 into 4, 24 into 18/5. Divided by 125 into 10. இவ்வளோ எம்மா அப்பா. இன்னும் வேணா ஒரு 8ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8ஆல் மல்டிபிள் பண்ண கீழே 8 into 25 is 1000 வந்துடும். அப்போ 4 0 வந்துடும் கீழே. ஸோ பண்ணுறதா பண்ணால் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ 2 into 8 வந்து 16 ஆகுமா? 16 into 24 கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். 22 into 18, 16 into 24 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். மாட்டும். நீங்கள் மாட்டலைனாலும் நீங்களே மீதி பிரிச்சுக்கணும். கீழே 10,000 4 0 தள்ளி புள்ளி இருக்க போகிறோம். சரியா? இங்கே 20 + 2 20 - 2 a + b a - b 20 + 2 20 - 2 a² - b². 20 square is 400, 2 square is 2, 2 square is 4, 400 - 4 is 396. அதுதான் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுறது. இது அதே மாதிரி 20 + 4 20 - 4 20 + 4 20 - 4 எவ்வளோ? 20² - 4². 20 square is 400 and 4² is 16. 400 - 16 386. 384. I think 384. ஓகேவா? இவ்வளோ வரலும் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ணமே. இல்லாட்டி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கணும். 4 into 6 are 24, carries 2. 4 into 9 are 36, 38, carries 3. 3 4s are 12. 12 + 12 is 14. Fine. Wait, sorry. 4 4 16 are 24. 4 6 is 24, carries 2. 4 6 are 96. 36. 36 + 2 is 38, carries 3. 3 4s are 12. 12 + 3 is 15. Okay. அதே மாதிரி 8 6 are 48, carries 4. 9 6 8 are 72. 72 + 4 is 76 + 7. 3 8 are 24. 24 + 7 is 31. அடுத்து 3 6 are 18, carries 1. 3 9 are 77, carries 27 + 1 is 28, carries 2. 3 9s are 9. 3 3s are 9. 9 + 2 is 11. Okay. So 1 6 4 12 20 20 2 12 carries 5. 1 15.2. இப்போ லட்டு மாதிரி இருக்கு. மல்டிபிள் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின். ஒன்றுமே கிடையாது, மல்டிபிள் பண்ணுறது தான். அஃப்கோர்ஸ் சீரியஸாக மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. சில கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். சரியா? இதில் நான் அப்ராக்சிமேஷன் கொஸ்டினில் நம்ம யூனிட் டிஜிட்டோ சிங்கிள் டிஜிட்டோ எதுவுமே போட முடியாது. இது சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 6. The area of the triangle field is 65, 72 and 97. ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் இந்த நம்பர்ஸ் சைடு கொடுத்தானாவே உங்களுக்கு தெரியலனா கூட பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டான்னு செக் பண்ணி பாருங்க.
பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டான்னு செக் பண்ணி பாருங்க. பித்தாகரசன் ட்ரிப்ளெட் என்ன? இதுதான் ஹைபாட்னியஸ். 97 ஸ்கொயர் ஈக்குவல் டு 65 ஸ்கொயர் பிளஸ் 72 ஸ்கொயர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எனக்கு தெரியாது, செக் பண்றேன். என்ன பண்றேன், இது இருக்குமான்னா இது நீங்க ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி இதை ஆட் பண்றதுக்கு பதிலா இது ஒன்று இங்கே எடுத்துட்டு வந்துருக்கு இந்த பக்கம். 97 ஸ்கொயர் மைனஸ் 72 ஸ்கொயர் வந்து 65 ஸ்கொயர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்துடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 169 வரும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும்? 25 வரும். ஸோ 169 into 25. 165 9 13 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர். ஸோ அப்போ 13 into 5 65 ஸ்கொயர் தான் இது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இது பிதாகரஸ் ட்ரிப்ளெட். அந்த கன்க்ளூஷன் வந்துடும். சரியா? மோஸ்ட்லி பிதாகரஸ் ட்ரிப்ளெட் தான் கொடுப்பாங்க. எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி இது 65, இது 72, இது 97. ஓகே. Area of the rectangular box whose sides are in the ratio this perimeter of the rectangle. Area of the triangle field were equal to இதனுடைய ஏரியா ஈக்குவல் டு அதனுடைய ஏரியாக்கு ஈக்குவலாம். இதனுடைய ஏரியா of the triangle equal to area of the rectangle ஈக்குவலாம். சரியா? So what is the area of the right angle triangle of BH? Half into base என்ன 65, h என்ன 72. இது எதுக்கு ஈக்குவல்? இன்னொரு ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் ஈக்குவல் என்ன? இது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன? L into B. L என்ன? 5x. B என்ன? 13x. 5x into 13x. ஓகேவா? So 5 into 13 is 65 cancel. That is cancel ஆயிடும். 36 வரும். இங்க x squared இருக்கு. சரியா? x squared equal to 36. x equal to 6. அப்போ 5x தான் first number. I mean length breadth 5 into 6 வந்து 30. இது 5 into this is 65. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வந்தது? 95. 65 கிடையாது. சாரி சார், 78ல 6 13 சார் 78. ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வந்தது? 108. 108 2 டைம்ஸ் பண்ணணும். ஏன்னா 2 டைம்ஸ் L into B. So 216 தான் ஆன்சர். கரெக்ட்? சிம்பிளான கொஸ்டின். ஓகே. மெயின் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் இது ஏரியா கண்டுபிடிக்கும்போது பி கேர்ஃபுல். அது பிதாகரஸ் ட்ரிப்ளெட்னு பார்த்துக்கிங்கன்னா 97 தான் ஹைபாட்னிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அது இல்லாமல் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், மோர் நம்பர் ஆஃப் பிதாகரஸ் ட்ரிப்ளெட் பார்த்து வச்சுக்கோங்க. அப் டு 100 வரலாம். அட்லீஸ்ட் 30 உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். 30யாவது கண்டுபிடிக்க வச்சுங்க. 20 to 30 அட்லீஸ்ட் 20யாவது பண்ணுங்க. ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் a pi, that is 2 pi r equal to a pi. pi get cancelled. a equal to 2r. அப்படியே இருக்கட்டும். The area of the circle என்ன? pi r square. Pi r squared equal to b pi. அப்போ இது cancel. ஓகே. அப்போ a equal to 2r அல்லது r equal to a by 2. b equal to r square. a க்கும் b க்குள்ள ரேஷியோ வந்து 4:5. ஃபைன். ஓகே. நான் என்ன பண்றேன், இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 2r divided by r squared equal to 4/5 வருது. கரெக்ட்? ஸோ ஒரு r கேன்சல், ஒரு 2 கேன்சல். ஸோ r equal to 5/2, that is 2.5. என்ன கேட்குறான்? ரேடியஸ் தான் கேட்குறான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் டிவைட் பண்ண முடிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The square part has been divided into 2 rectangle equal area. ஒரு ஸ்கொயர் இருக்கான். இப்படி ஸ்கொயர் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் ஏரியாவும். சப்போஸ் இந்த ஃபுல் லென்த் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கிங்கன்னா, இது ஏன்னு வச்சுக்கிங்கன்னா, மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து என்ன ஆகும்? ஈக்குவல் ஏரியா வரும். இது பாதியா பிரியும். பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள் இஸ் 39. இந்த லென்த், இந்த லென்த், இந்த லென்த் 4 ஆட் பண்ண 39 வருதான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா ஏ. அப்போ இது பாதி a/2 தான் இருக்க முடியும். இதுவும் a/2 தான் இருக்க முடியும். சரியா? அப்போ this plus this plus this plus this is 39. அப்போ ஒரு a/2 plus இன்னொரு a/2 plus இந்த லென்த் a தான், அது ஒரு a plus அது ஒரு a equal to 39. ஓகே. a plus a, a/2 plus a/2 இது a தான்.
அப்போ 3a வரும். 3a ஈக்குவல் டு 39, ஏங்கிறது 13. ஓகேவா? ஏங்கிறது லென்த். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்? பெரிமீட்டர் என்ன இருக்கும்? 4 times of 13 is 52. Simple. Next, question number 9. A solid cylinder base is 12 cm, height is 15 cm, is melted into recast into the n number of toys of shape. Right circular cone, height எவ்வளோ? Melted to hemisphere. Hemisphere-னா இப்படி இருக்கும். இதுல வந்து ஒரு கோனை இப்படி கவுத்து வச்சிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு டாய் ஃப்ரேம் பண்றாங்க. இப்போ எத்தனை டாய் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஒன்ல இருந்து இன்னொன்று மோல்ட் பண்ணாவே, மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணாவே அதோட வால்யூம் ஈக்குவல். எதனோட வால்யூம்? சிலிண்டர்ல இருந்து என்ன ஷேப் போடுறீங்களோ அதோட வால்யூம். ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூம் என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் வந்து 12 ஸ்கொயர், ஹெச் 15 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணும்போது பி கேர்ஃபுல். யூனிட்ல கை வைப்பான், பார்த்துக்குங்க. அந்த யூனிட்ல என்னவா இருக்குன்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணி என்னவா மாத்துறாங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல மாத்துறாங்க. இந்த மாதிரி ஷேப்ல கீழே இருக்குது ஹெமிஸ்பியர், மேலே இருக்குது கோன். ரெண்டையும் ஆட் பண்ணாதான் ஒரு ஒரு டாய் கிடைக்கும். எத்தனை டாய் வேணும்னு கேட்குறான். n நம்பர் ஆஃப் டாய் உருவாக்குறேன்னு வச்சுப்போம். ஓகே, n இதோட வால்யூம் பிளஸ் இதோட வால்யூம். கோனோட வால்யூம் என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆர் எவ்வளோ? இந்த ஹெமிஸ்பியரோட பேஸ் தான் அதோட ஆரா இருக்க முடியும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர். இதுக்கு ஹச்ன்னு கொடுத்துருக்கோம். கோனோட ஹைட் தான் 9. சரியா? ஃபுல் ஹைட் 9 கிடையாது. சம்டைம் அது வேற கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க, கோனோட ஹைட் தான் 9. அப்போ இது வரலும் தான் 9. ஸோ இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் 9 பிளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன? 2/3 பை ஆர் கியூப். 2/3 பை ஆர். ஆருங்கிறது 3 கியூப். இப்படி போட்டுட்டு நம்ம n கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, பை கரெக்ட் விட்டுருங்க. சரியா? இதுல வந்து என்னன்னா 3 × 4 பிடிக்கலாம் 12. அப்ப 3 ஸ்கொயர் × 4 ஸ்கொயர் பிரிச்சிடலாம். இங்க ஒரு 15ல ஒரு 3 இருக்கு. மொத்தமா 3 கியூப் வெளியே எடுத்து அடிச்சிடலாம். பாருங்க, 3 கியூப் அடிக்க போறேன். இங்க ஒரு 3 கியூப் கட்டு, இதுல ஒரு 3 ஸ்கொயர் கட்டு, இங்க ஒரு 3 எடுத்துக்கிறேன். அப்ப இங்க ஒரு 3 கட்டு. சரியா? அப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. இங்க மிச்சம் என்ன இருக்குன்னா 3 ஸ்கொயர் போயிடுச்சு. அப்போ 4 ஸ்கொயர் இருக்கும். 4 × 5 மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் இதுல இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, n. இப்போ வந்து 3 இருக்கு. இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? அப்படியே இருக்கட்டும். 3/3 வரும். இது 2/3 வரும். கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கும். ஓகேவா? சார், இது 4 ஸ்கொயர். இது சரியா? இது 4 ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இது 3 ஸ்கொயர் தான் கிடைச்சது. 4 ஸ்கொயர் அப்படியே இது. ஸோ இது 5 கேன்சல் ஆகிடும். 4 ஸ்கொயர் 16. இங்க இருக்க 3 இங்க வந்ததுன்னா 16 × 3 48. அண்ட் இஸ் 48. சிம்பிள். இப்போ உங்களுக்கு அடிக்கிறது கஷ்டமா தெரிஞ்சிருக்கலாம். ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாமே சார்னா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டைம் சேவ் ஆகும்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும். சரியா? மொத்தமா அடிக்க ஒவ்வொரு 3க்கா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஷேப்புக்கு அடிச்சுட்டு வேண்டாம். இதுல 3 ஸ்கொயர் × 4 ஸ்கொயர் இருக்கு. இதுல ஒரு 3 இருக்கு. 3 × 5 இருக்கு. மொத்தமா இங்க 3 கியூப் இருக்கு. இங்க 3 ஸ்கொயர் 3 கியூப் இருக்கு. அப்ப இங்க 3 கியூப் லட்டு மாதிரி இருக்கு. இதுல 3 ஸ்கொயர் இருக்கு. இதுல 3 × 3 இருக்கு. அப்போ 3/4 இது. 3/4ல 3 கியூப் வெளியிடுச்சுன்னா வச்சு 3 தான் இருக்கும். அப்படிதான் நீங்க அடிக்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பார்த்துக்கோங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 10. A sector radius is 10.5 with the central angle is 120 degrees folded to form a cone by joining two bounding radii of sector. Okay, ஒரு செக்டர் இப்படி இருக்கு. ஒரு செக்டர் இப்படி இருக்கு. இதுல வந்து டிகிரி வந்து 120 தான். இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்க்கு, அதை இப்படி பேப்பர் இப்படி மடிச்சிங்கன்னா கோனா மாறிடும். அப்போ பேப்பர் இப்படி 2 டைமென்ஷன்ல இருக்க பேப்பர், இப்படி இருக்க பேப்பர்
இப்படி கோணா மாறி இருக்கும். இந்த ஸ்டோன் பேப்பர்லாம் வைப்பாங்களா, கடலை எல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி பேப்பரை மாத்திடுறோம். சரியா? அப்ப என்ன ஆகும்னா இந்த இதுக்கு பேர் ஆர்க் லென்த் செக்டரா இருக்கும்போது இது வந்து 120 டிகிரி ஆர்க் லென்த்தா இருந்தது. இங்க வரும்போது பேஸ் உடைய சர்க்கம்ஃபரன்ஸா போயிடும். அப்ப இந்த ஆர்க் லென்த் ஃபார்முலா என்னன்னா தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஆர் எவ்வளோ? 10.5 ஈக்குவல் டு அங்க வந்து 2 பை இந்த ஆர் வேற அது கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த ஆரோடைய சர்க்கம்ஃபரன்ஸா போயிடுவான் 2 பை ஆர். இந்த ஆரையும் அந்த ஆரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க இருக்க ஆறு இது. பேப்பரை சுருட்டினீங்கன்னா அது வந்து இதா போயிடும். என்னது? ஸ்லாண்ட் ஹைட்டா போயிடும். நீங்க பேப்பரை சுருட்டினீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கு பேப்பர். ஓகே, ஸோ இது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கோன் ஷேப்ல இருக்குன்னு வச்சுப்போம். கோன் மாதிரி இப்படி இருக்க பேப்பர் இப்படி மடிக்கும் போது கீழே இருக்க போர்ஷன் வந்து இப்படி மாறிடும். ஓகே, இந்த மாதிரி கோணா மாறும். இப்படி கோணா மாறும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கிற அந்த ஆர்க் லென்த் சர்க்கம்ஃபரன்ஸா போயிடும். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸா போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் இதனுடைய ரேடியஸ் கண்டுபிடிங்க. இதோட ரேடியஸ் கொடுத்தாச்சு. அப்ப 2 பை அப்படியே கட் கேன்சல். தீட்டா வந்து 120 கொடுத்துருக்காங்க. அது 120. இது கேன்சல் பண்ண 3 இங்க கேன்சல் பண்ணினா 3.5. அப்ப ரேடியஸ் இஸ் 3.5. ஓகே, இது 3.5. இது ஹைட் என்னன்னு தெரியாது. ஹைட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த லென்த் இந்த ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 டைமென்ஷன்ல இருக்கும்போது இருக்கிற செக்டர் ரேடியஸ் எவ்வளோ? 10.5. இந்த 10.5 தான் ஸ்லாண்ட் ஹைட்டா போகும். ஓகே, ஸ்லாண்ட் ஹைட்டா மாறும். அப்படி மாறும்போது this squared plus this squared equal to this squared. அப்ப h squared என்ன வரும்னா by Pythagoras theorem 10.5 square minus 3.5 square. ஓகே, good. இப்போ a plus b a minus b போடலாம். a plus b போட்டீங்கன்னா 40. a minus b போட்டீங்கன்னா 7. h square. இப்போ h எவ்வளோ? இதுல ஒரு 7 இருக்கு, இதுல ஒரு 7 இருக்கு. 7√2 அப்படியே இருக்கட்டும். 7√2. ஸோ ஆப்ஷன் சாய்ஸ்ல √2 இருக்கிறது ஆன்சர். இதுல √2 இருக்கு, இதுல √2 இருக்கு. இது ரெண்டையும் கழட்டி விட்டுருவோம். ஓகே, அடுத்து என்ன? வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் வந்து கோன் என்ன? 1/3 பை ஆர் கியூப். 1/3 பை ஆர். ஆர் தான் இது 3.5. 3.5 நான் 7/2 போட்டுக்கிறேன். 7/2 போட்டுக்கிறேன். 7/2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ h. h எவ்வளோ? 7√2. ஓகேவா? அப்போ மேல என்ன வரும்? 7 ஸ்கொயர், இங்க 7. அப்போ 7 கியூப் வரும். 7 கியூப் இஸ் 343. ஒரு பை இருக்கு, ஒரு √2 இருக்கு. கீழே வந்து ஒரு 2 ஸ்கொயர் 4 இருக்கு. 4 into 3 is 12 இருக்கு. So answer this. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பார்க்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 11. The path of the equal width 3.5 meter along with the building measuring 25 meter length, 15 meter breadth. Find the flooring cost the path this. என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு இது ரெக்டாங்கிள் இருக்கு, 25 இருக்கு, 15 இருக்கு. அதோடைய பாத்து இப்படி இருக்கு. எவ்வளோ? 3.5. பிரெத் 3.5. அப்போ இதுவும் 3.5 தான் இருக்கும். அப்போ இந்த ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி 25. அப்போ ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும்? 25 + 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. அதை நாம வச்சுங்க. திஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது அவுட்டர் ஏரியா என்ன? 25 + 7 32. அதே மாதிரி இது 7 கூட்டினா 22. ஸோ அவுட்டர் ஏரியா 32 × 22. இதுதான் வந்து அவுட்டர் ஏரியா உடைய அவுட்டர் ரெக்டாங்கிளுடைய ஏரியா. உள்ள இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா 25 × 15 நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த ஏரியா மைனஸ் இந்த ஏரியா கூட ஷேடட் போர்ஷன் ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியாவை 25.2வால மல்டிபிள் பண்றோமா? 25.2ங்கிறது என்ன? 51/2. 51/2. எப்படி பாயிண்ட்ல தான் வரப்போன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே நிதானமா இருக்கும். சரியா?
இதுக்கு மேலே நீங்கள் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. மல்டிபிள் ஆஃப் 51 மல்டிபிள் ஆஃப் 3, இது மல்டிபிள் ஆஃப் 3 செக் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக செக் பண்ணுறது என்ன பண்ணணும், 3 6 9 வந்தால் விட்டுருங்க, 3 விட்டுருங்க, 9 விட்டுருங்க. இங்கேருந்து 8க்கு ஒரு 1 வேணும், இன்னொரு 8க்கு 1 வேணும், அங்கேருந்து 2 எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கு 3 தான் இருக்கும். இது மல்டிபிள் ஆஃப் 3. 1 and 8 ஆட் பண்ண 9 வரும், அது விட்டுருங்க. 6 விட்டுருங்க, 4 and 5 ஆட் பண்ணால் 9 வரும். ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 3 தான். 6 விட்டுருங்க, 1 and 8 விட்டுருங்க, 4 and 5 விட்டுருங்க. ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 9 தான். 9 விட்டுருங்க, 9 விட்டுருங்க, 4 and 5 விட்டுருங்க, மிச்சம் 1. இது மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. ஆன்சர் இந்த 3 ஆன்சரில் ஏதோ ஒன்று. சரியா? இப்போ இன்னொரு முக்கியமான ஷார்ட்கட் சொல்கிறேன், அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆன்சர் எந்த ஆன்சர், இப்போ நீங்கள் போட்ட ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 32 into 22 minus 25 into 15 into 51/2. இந்த ஆன்சருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்சருக்கு இந்த 3 ஆன்சர் ஏதோ ஒரு ஆன்சர் தான் நீங்கள் வரும். நான் என்ன பண்ணுறது, 3 ஆன்சரையும் இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இங்கே இருக்க 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த 3 ஆன்சருமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். நான் யூனிட்டிஸ் தான் பார்க்க போகிறேன், ஃபுல்லால் மல்டிபிள் பண்ண போகிறது இல்லை. இங்கே என்ன வருதுன்னு பாருங்க, 2 into 2 4, 5 into 5 9, 5 into 5 5. ஸோ 4 minus 5 வந்து 9ல் முடியும், வெளியில் ஒரு 1 இருக்குது. ஸோ எனக்கு ஆன்சர் 9ல் முடியணும். எப்போ இந்த 2 எடுத்து மல்டிபிள் பண்ணலாம், எது மல்டிபிள் பண்ணால் 9ல் முடியுதுன்னு பாருங்கள். 2 into 0 0, 2 into 5 10, கேரிஸ் 10னா பாயிண்டில் 1 வரும், கேரிஸ் 1, 2 into 9 18, 18 plus 1 is 9ல் முடியுது. ஃபைன். இதில் பண்ணீங்கன்னா 0, கேரிஸ் 1, 2 into 3 6, 6 12, 12 plus 1 is 13, 3ல் முடியுது. இது 3ல் தான் முடியுது. ஆன்சர் திஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும், ஃபுல்லாகவே போகவே கூடாது. ஓகே, இது வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் ஆஃப் ஜாய்ஸ் வச்சு போடுறது. சரியா? ஓகே, ஸோ பெரிய நம்பர் வந்தால் பயப்படுறதை விட்டுட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது வந்து உங்களுடைய கிஃப்ட்னு நினச்சிக்கோங்க. பெரிய நம்பர் வந்தாவே ஐயா ஜாலி, உடனே பூந்துடலாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு அந்த அந்த ஆட்டிடியூட் வளர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். பயந்தீங்கன்னா அதுலேயே அடி வாங்குவீங்க, பார்த்துக்குங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் அதே மாதிரி எல்லா கொஸ்டின் மல்டிபிள் பண்ணி தான் போடணும்னு நினைக்காதீங்க. சரியா? அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த டெஸ்ட் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸை நான் சொல்கிறது. ஓகே, ஃபைன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஸ்டின் பேப்பரில் நான் சால்வ் பண்ணுறதோட காரணமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி போட்டிருப்பீங்க, நான் ஒரு வேற டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, எக்ஸாமுக்கு அதுதான் தேவை. சரியா? எக்ஸாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ இந்த கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு 6th ஸ்டாண்டர்ட், மேபி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கொடுங்க, நம்மளோட நல்லாவே பண்ணுவான். ஓகே, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன் வந்து கன்வென்ஷனலாக தான் போடுவான். கிவன் டேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப், எண்டில் LHS equal to RHS, hence it's proved. அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல தான் அவன் சம்மரி சால்வ் பண்ணுவான். ஸ்டெப் பை ஸ்டெப் பை போடுவோம். வேற நாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. 4 ஸ்டெப்னா 2 ஸ்டெப் மைண்டில் போடு, 2 ஸ்டெப் மட்டும் நோட்டில் போடு. அப்படி அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு வேணும். பாதியில் ஸ்டாப், கொஸ்டினை ஸ்டாப் பண்ணு, ஆன்சருக்குள்ள போ. இந்த ஐடியாக்காக தான் டிஸ்கஷனே பண்ணுறேன். சரியா? மற்றபடி சால்வ் பண்ணி காமிக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடியே போதும். இந்த கொஸ்டின் அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு அதுவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதுவும் அளவலான்னு தான் போகிறோம். சரியா? அதோட லைட்டாக நம்ம ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்க்காக தான் இந்த கிளாஸே நடத்துகிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், தி ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஹெக்ஸகன் இஸ் 2400√3 ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஹெக்ஸகன், அவன் என்ன ஹெக்ஸகனே சொல்லு, சரி ரெகுலர் ஹெக்ஸகன் நாமளே அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெக்ஸகன் இருக்குதுன்னா அதோட ஏரியா வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஏரியா வந்து 6 times ஆஃப் √3/4 a². பொதுவாக √3/4 a² ஏரியா என்னன்னா, மொத்தமாக உங்களுக்கு 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஏரியா √3/4 a², 6 times 6 √3/4. ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ 6 into √3/4 a² equal to 2400√3. ஓகே, get cancel.
6 கேன்சல் பண்ணா 400, இந்த 4 அங்கே போச்சுன்னா 6000 1600. அப்போ A = 40. A = 40. ஸோ எதனுடைய சைடு கிடைச்சிச்சு, இந்த சைடு 40. அப்போ 6 சைடு இருக்கு, 6 × 40 எதால மல்டிபிள் பண்ணுறீங்க, 18.5 மல்டிபிள் பண்ணுறீங்க பர் மீட்டர். ஸோ 18.5 எப்படி எழுதலாம்னா 37/2ன்னு எழுதலாம். 2 கேன்சல் பண்ணால் 20 வரும். ஆன்சர் எனக்கு 0ல் முடியணும், எல்லாம் 0ல் தான் முடியுது. அடுத்தது வாங்க, 2 × 6 12, 2 × 7 4ல் முடியணும். 40ல் 1 ஆன்சர் தான் முடியுது, ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணாருங்க. சரி, நெக்ஸ்ட் question number 13. A wire is shaped in the rectangle. Side வந்து 7:4 ratio இருக்கு. It was initially shape of the circle radius very nearly to 31.5. Length வந்து 31.5. அப்போ அதனுடைய circumference தான் இருக்க முடியும். 2πr = 31.5. இல்ல சாரி, it was initially in the shape of circle, radius வந்து 31.5. okay, radius வந்து 31.5. 2πr 2 × 2 × 22/7 into இது வந்து ரேடியஸ். நான் என்ன பண்றேன்னா 63/2ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டு ஒன்று தான். 7 கேன்சல் 9 வரும். இது வந்து 2 கேன்சல் ஆயிடுச்சு. இதுதான் ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஈக்குவல். ஏன் பெரிமீட்டர், இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அங்க பெரிமீட்டர் ஈக்குவல். பெரிமீட்டர் என்ன, இது 7x வச்சுங்க 4x வச்சுங்க, ரெண்டே ஆட் பண்ணா 11x வரும். 2 × 11x 22x. ஓகேவா, இந்த 22 கேன்சல். x = 9. x = 9னா 9 × 7 4 × 9. okay, fine. Find the length of the smaller side. Smaller side என்ன, 4 × 9 36. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க, क्वेश्चन நம்பர் 14. Length of the rectangle part is 20 meter more than its breadth. ஒன்னு ஏன்னா இன்னொன்னு a + 20. ஓகேவா, fencing cost per meter 53 கேன்சல் டிவைட் பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் கிடைச்சிடும். எத்தனை பெரிமீட்டர் இருக்குன்னு பாருங்க, பார்த்தாவே தெரியுது 4 டைம்ஸ் வருதுன்னு. ஓகே, 53 4 மல்டிபிள் பண்ணா இது வரும். ஸோ 400, அதுதான் பெரிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள், 2 × L × B. 2 × L + B. இது L, இது பிரெத். ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 400 வருது. ஓகேவா, இது டிவைட் பண்ணா 400 வரும். திஸ் இஸ் 200 வருது. 2a + 20 = 200. 2a = 180, a = 90. So a got it. okay, அப்போ a இந்த லென்த், breadth, b 90 + 20, that is 110. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 99900 வரும். சரி, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும், பட் நீங்க டெஸ்ட் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். Question number 15. A parallel side of the trapezium is 20 and 10. Non-parallel side of each equal. If it is area is 180. What is the area of the trapezium formula என்னன்னா sum of the parallel side. இது parallel side 10, இது 20. இதோட ஏரியா என்னன்னா 1/2 into sum of the parallel side 10 + 20 into அதோட height h, which is equal to 180. இந்த ஹைட்ங்கிறது h. இது சரியா, h கண்டுபிடிக்கிறேன். இது 30 வரும். 30 கேன்சல் பண்ணா 6, h2 அங்க எடுத்து பண்ணா 12. So this is 12. h is 12 கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் தி நான் பேரலல், இந்த சைடு ஈக்குவலா, அது எவ்வளோன்னு கேட்குறோம். h 12. இப்போ இது பாருங்க, இதுவும் 10 தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த லென்த் 10னா இதுவும் 10. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த லென்த் சேமா தான் இருக்கும். 20 இருக்குதுன்னா இது 10 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்குது 10, இதுக்கு 5 கொடுத்துருங்க, இதுக்கு 5 கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பிகாஸ் இஸ் ஹைட்னாவே 90 டிகிரி தான். சரியா, இது 5, இது 12 அப்படின்னா இந்த சைடு எவ்வளோக்கும் 13. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 16. diagonal of a rhombus is 5, 4 and 12. what is the area? ஃபார்முலா என்ன, 1/2 into d1 into d2. அதான் ஃபார்முலா ஆஃப் தி rhombus. d1 1, 4, இன்னொன்று 12. so 4 into 12 48. 48 divided by 2 is 24. Next question number 17. In a triangle ABC, length B is less than twice of the length. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஈக்குவேஷன் போடுறதுதான். BC equal to 2 times of AB.
less 2 minus 2. BC ஈக்குவேஷன் போடுறது அதில் ஒன்றுமே கிடையாது. பட் வேர்ட்ஸில் கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடுங்க. ப்ளஸ் மைனஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல். BC ஈக்குவல் டு 2 times of AB minus 2 less. அதே மாதிரி AC exceeds AC AB plus 10. அதோட இது அதிகமாக. ஓகே, ஸோ பெரிமீட்டர் என்ன? AB plus BC plus CA. இதுதானே பெரிமீட்டர். BC plus AC. அதுதான் வந்து 32. ஏபினே வச்சுக்கோங்க. பிசிக்கு பதிலாக இது போடுறேன் 2AB minus 2. ஏசிக்கு பதிலாக இது போடுறேன் AB plus 10 போடுறேன் ஈக்குவல் 30. எத்தனை ஏபி இருக்கு? this plus 4AB இருக்கா? 4AB minus 2 and plus 1 8 வரும். இந்த 8 அங்கே போச்சுன்னா -8 ஆகும். that is 24. ஸோ AB equal to 6. AB 6னா இதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணா 2 times of AB எவ்வளோ? 12. 12 minus 2 is 6. BC is 10. AC என்ன வரும்? AB is 6னா 16. இதில் எது சின்னதுன்னு கேட்குறானா? வாட் இஸ் ஸ்மாலஸ்ட்? 6 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு வேர்டை ஈக்குவேஷனாக போடுறீங்க, அவ்வளோதான். இது அப்படியே 3 ஆட் பண்ண பெரிமீட்டர் கிடைக்கும். இருக்கிறதுல பெரிமீட்டர் கண்டுபிடி தான் ஈஸி. Question number 8. Each side of a rectangle is increased by 22% area. Formula, direct formula, A plus B plus AB by 100. Okay, so A எவ்வளோ? 22. B எவ்வளோ? 22. AB எவ்வளோ? 22 ஸ்கொயர். 22 ஸ்கொயர் எவ்வளோ? 484. 484 போட்டிங்கன்னா 0.84 வரும். ஏன்னா கீழே 100 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0.84 2 டிஜிட் இது மட்டும் தான் 84ல் முடியுது. ஸோ ஒரு ஆன்சர் தான். ஸ்டாப் இட். Question 19. What is the area of the rhombus? Whose side is 10 cm? Smallest diagonal is 12. Okay. ஒரு ரோம்பஸ் இருக்கு. இந்த ரோம்பஸை இப்படி போடுறீங்க. இதோட லென்த் வந்து 12. இது வந்து சைட் 10. ஸோ ஸ்மாலஸ்ட் டயகனல் தான் 12 தான். அப்போது இது லாங்கஸ்ட் டயகனல் போடும்போது கரெக்டாக போடுங்க. இதுதான் ஸ்மாலஸ்டாக நீங்களே அசியூம் பண்ணிங்க. 10 12 சாரி. ஓகே, diagonals perpendicularly bisect each other. இது ஒரு கான்செப்ட் ஃபார் ரோம்பஸ் அண்ட் ஸ்கொயருக்கு. ரெண்டுக்குமே diagonals perpendicularly bisect. பைசெக்ட்னா ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறது. பர்பெண்டிகுலர் 90 டிகிரி வருது. சரியா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது மிட் பாயிண்டாகவும் இருக்கும். மிட் பாயிண்ட்னா இது 6னா 6ஆ இது பர்பெண்டிகுலர். அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? 6னா 6 இது 10 90 டிகிரி அப்படின்னா இது 10 அப்படின்னா இது 8ஆக தான் இருக்க முடியும். ஸோ 6 8 10ங்கிறது பிராசன் ட்ரிப்ளெட். அப்போ இந்த ஃபுல் லென்த் என்னவா இருக்கும்? இது 8னா இது 8ஆக தான் இருக்க முடியும். அப்போ இன்னொரு டயகனல் வந்து 16. இந்த டயகனல் வந்து 12. என்ன கேட்குறாங்க? ஏரியா d1 into d2 by 2 16 into 12 divided by 2. 16 into 12 divided by 2. இதுதான் ஏரியா d1 into d2. ஆன்சர் 6 times 16 equal to 96. Question number 20. 12 sticks each length of 1 unit are used to form equilateral triangle. Okay, equilateral triangle என்ன? 3 சைடு இருக்குமா? 3 சைடு ஈக்குவலாம். மொத்தம் எத்தனை ஸ்டிக் இருக்குன்னா 12 ஸ்டிக்கு. அப்போ ஒவ்வொரு சைடில் 4 ஸ்டிக் இருக்கும். 1 2 3 4 வரும். 4 4 4 4 4 4 4 சைடு. ஒவ்வொருலையும் 4 ஸ்டிக் வச்சா தான் 12 ஸ்டிக்கு 3 சைடு வைக்க முடியும். சரி, வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி? ஒன்றும் இல்லை, இது 4 தானே, அவ்வளோதான். ஓகே, ஸோ √3/4a². √3/4a². இதான் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஏக்கு பதிலாக இது 4 யூனிட் தானே. 4ன்னு போட்டிங்கன்னா 16 வரும். 16 √3/4 4√3. ரொம்ப ஈஸி கொஸ்டின். Question number 21. Equilateral triangle drawn in a hypotenuse one of the perpendicular side of a right angle isosceles triangle. இங்க பாருங்க, கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ஸ் ப்ளூரல். ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைபாட்டனியூஸ் வெளியே பண்ணியிருக்கான். இன்னொன்று பர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கான். இது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு சொன்னா, ஐசோசெலஸ்னா 2 சைடு ஈக்குவல் சைடு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி. இது ஆங்கிள் 90 டிகிரி.
இந்த லென்த் ஈக்குவல். அதுதான் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ. இது என்ன வரும்னா A√2. ஏன்னா இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர். செக் பண்ணி பாருங்க, A√2 தான் வரும். இப்போ என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு ஏரியா ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரையறானா இந்த இந்த போர்ஷன்ல இப்படி. அப்ப இது A√2னா இது A√2, இதுவும் A√2. இது ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சா? இதே மாதிரி இன்னொரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் பர்பெண்டிகுலர்னா இது ஒண்ணா இதுல அல்லது இதுல ரெண்டுமே ஈக்குவல்ங்கறனால ஏதோ ஒரு இடத்துல பர்பெண்டிகுலர்ல ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரையறாங்க. இப்போ இது A, இது A, இது A. ரெண்டுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சு ஏரியாவுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஹச்ங்கிறது ஹைபாட்டினிஸ் வெளியே வந்த ஏரியா, ஏங்கிறது பர்பெண்டிகுலர்ல வந்த ஏரியா. ஃபர்ஸ்ட் ஹச் ஏன்னு கொடுத்துட்டு இங்கே போடும்போது A/Hன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிடணும். ஏங்கிறது இந்த ஏரியா. இந்த ஏரியா என்ன? √3/4 A². அதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஹச்ங்கிறது ஹைபாட்டினிஸ் வெளியே வருது. √3/4 A²ங்கிறது இது A√2 whole square. A√2 whole square. அப்படியே √3/4 கேன்சல். A² கட்டு மேல 1 கீழே √2² that is 2. மேல 1 கீழே √2² is 1/2. சரி, answer this. Question number 22. The area of the sector of a circle is 60 degree. A circumference of circle is C, then area equal to area of the sector of 60 degree. Area formula θ/360 into πr². அதான் வந்து ஏரியா. இது ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவான் சியா. சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம் θ/360. இல்லை, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு கொடு. இங்க செக்டர், அங்க வந்து சர்க்கிள். சர்க்கிள் ஏரியா 2πr². π into r². சாரி 2πr, வெறும் 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. 2πr. Theta is 60/360 into πr² equal to A. Circumference 2πr equal to C. ஓகேவா? ஸோ இதில் வந்து 60 கேன்சல் பண்ண 6 வரும். நான் என்ன பண்ணுறேன், இவன் எல்லாம் C² பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் C² இருக்கிறதுனால இது ஸ்கொயர் பண்ணிக்கிறது. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 π² r² வரும், which is equal to C². இது வந்து இப்போதைக்கு πr²/6 πr²/6 equal to 8. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா πr² அப்படியே கேன்சல் ஆயிடும். ஒரு பை அங்கேயே நிற்கும், ஒரு பை அதே நிற்கும். 6 வந்து மேலே போயிடும், 24 பைன்னு வரும். ஏ வந்து எடுத்திருந்தாலும் equal to C². So A equal to C²/2π. சாரி 24 பை. 6 மேலே போயிடுச்சுன்னா 6 into 4 24 பைன்னு வரும். ஸோ 24 பை கீழே இருக்கும், ஏ மேலே இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். C²/24 பை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. 2 diagonals of rhombus is 14 and 48. Perimeter of the rhombus கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சைடு கண்டுபிடிச்சிருங்க. சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 diagonals are perpendicularly bisect each other. This is 14னா இது 7 இருக்க முடியும், இது 24 இருக்க முடியும். 7 4 7 24 25. இது பிதாசின் ட்ரிப்ளெட். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 25. 4 சைடும் கூட்டினீங்கன்னா 100 வரும். ஆன்சர் இஸ் 100. ஸோ perpendicularly bisect each other. ரெண்டு ஸ்கொயரோடைய ரெண்டு டயகனல் அப்படி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 24. ABCD is rhombus which each side is 8 cm. Each side is 8 cm. இது 8 8 8 8. ஓகே. BD ABCD. BDங்கிறது ஒரு டயகனல் 10. ACங்கிறது 2√x. 2√x. இது 2√x தான்.
அப்போ இது வரல எவ்வளோ இருக்கும் ரூட் எக்ஸ் தான் இருக்கும் அதில் பாதி இது ஃபுல்லாக 10 அப்போ இது 5 தான் இருக்க முடியும் சரியா இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் எக்ஸ் உடைய ஹோல் ஸ்கொயர் ஓகே 64 மைனஸ் 25 அதுதான் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் தான் வந்து நிற்கும் சரியா கேர்ஃபுல் எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது வெறும் எக்ஸ் தான் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் வரும் இது வந்து 39 வருமா ஓகே 39 எக்ஸ் ஈக்குவல் டு 39 இதை தூக்கி உள்ள போட்டுனா 39 + 10 is 49 ரூட் எடுத்தீங்கன்னா 7 ஓகே கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் 25 if the area of the triangle is 15 centimeter the radius of incircle is 3 what is its perimeter direct formula incircle வச்சுட்டு s into r equal to area of the triangle இது direct formula s-ங்கிறது செமி பெரிமீட்டர் அதாவது பெரிமீட்டர்ல பாதி பெரிமீட்டர் டிவைட் பை 2 தான் s into r r கொடுத்துருக்காங்க 15 r வந்து 3 கொடுத்துருக்காங்க r வந்து இன்சர்க்கிளோட ரேடியஸ் r is 3 கொடுத்தாச்சு ஸோ s into r equal to ஏரியா sங்கிறது என்ன பெரிமீட்டரோட பாதி பை 2 r வந்து 3 ஏரியா வந்து 15 கொடுத்தாச்சு இது கேன்சல் பண்ணால் 5 வரும் 5 into 2 10 ஸோ 10 centimeter is the perimeter ஓகே டைரக்ட் இன்சர்க்கிள் வச்சாவே இப்படி தான் ஒரு ஃபார்முலா அதே மாதிரி சர்க்கம் சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா சரியா ஸோ இந்த 2 டைமென்ஷனல் பொறுத்தவரையில் எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் எல்லா டாப்பிக்கும் வரும் சரியா அதுக்கு அப்புறம் வந்து இப்போ கியூஏ மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இஃப் யூ வாண்ட் அதர் டாபிக்ஸ் லைக் ஜிஎஸ் இங்கிலீஷ் வேணாலும் சொல்லுங்கள் லைவ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியாவது போடும் சரியா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்